என் பெயர் முகேஷ். இன்று நான் வீட்டிற்குள் நுழைந்தபோது என் மனைவி செய்த தாளின் வாசனை வீடு முழுவதும் பரவியிருந்தது. என் மனைவி மகிழ்ச்சியுடன் எனக்காக வீட்டுக் கதவை திறந்தாள். நான் என் லேப்டாப்பை சோபாவில் வைத்து புன்னகையுடன் என் அழகான மனைவியை பார்த்தேன். அவளும் என்னை பார்த்து புன்னகைத்தாள். அவளுடைய புன்னகை என் நாள் முழுவதும் இருந்த சோர்வை நீக்க போதுமானதாக இருந்தது. நான் 6 மாதங்களுக்கு முன்புதான் இந்த ஃப்ளாட்டை ஃபைனான்ஸ் மூலம் வாங்கியிருந்தேன். இது மிக பெரியதல்ல, ஆனால் இது எங்கள் சொந்த வீடு. எங்கள் சிறிய வீடு நான் பல ஆண்டுகளாக சேர்த்த பணத்தை வைத்து உருவாக்கியது. நான் என் மனைவியின் தோளில் கை வைத்து சொன்னேன், கேள் லதிகா, இந்த மாதம் எனக்கு சில செயல்திறன் போனஸ் கிடைத்துள்ளது. சிறிது பணம் கூட்டினால் உனக்காக வேலைக்காரியை வைத்து விடுவேன். வீட்டில் வேலை செய்து சோர்வு உணராமல் இருக்க. அவள் புன்னகைத்து சொன்னாள், சரி, பரவாயில்லை. அப்போது என் போன் உரத்த சத்தத்துடன் ஒலிக்கத் தொடங்கியது. போனின் மணியில் ஒரு விசித்திரமான அவசரம் இருந்தது. அந்த பதட்டம் எங்கள் இருவரையும் திடுக்கிட செய்தது. நான் திரையில் பார்த்தேன், தீஷாந்த் மாமாவின் பெயர் மின்னியது. அவர்கள் எங்கள் அண்டை வீட்டார். நான் போனை எடுத்தவுடன் மறுபுறம் இருந்து அழுதபடியும் பதட்டத்துடனும் ஒரு குரல் வந்தது. அதற்கு பின்னால் வேகமான காற்றின் சத்தமும் கேட்டது. முகேஷ் மகனே, விரைவாக பரேலிக்கு வா. உன் தந்தை தன் ரே அருகே பழம் விற்று கொண்டிருக்கும்போது திடீரென விழுந்துவிட்டார். மக்கள் அவரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மருத்துவர்கள் அவருடைய மூளையின் நரம்பு வெடித்துவிட்டது என்கிறார்கள். அவருடைய நிலை மிகவும் மோசமாக உள்ளது மகனே. என் மனைவியும் அருகில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுடைய கையிலிருந்து கண்ணாடிக் குவளை தரையில் விழுந்து துண்டு துண்டாக உடைந்தது. அதன் சிதறிய துண்டுகளில் என் இதயத்தின் அமைதி அந்த நொடியில் நொறுங்கி போனது. எங்கள் இருவரின் முகமும் வெண்மையாகிவிட்டது. நான் அவ்வளவு கடுமையாக நடுங்கினேன். போன் கிட்டத்தட்ட என் கையிலிருந்து நழுவிவிடும் நிலையில் இருந்தது. என் மனைவி தள்ளாடும் குரலில் ஏதாவது கேட்க முயன்றாள். ஆனால் தீஷாந்த் மாமா அவசர அறைக்கு ஓடிக்கொண்டே போனை துண்டித்து விட்டார். ஒருவருக்கொருவர் எதுவும் சொல்லாமல் நாங்கள் இருவரும் விரைவாக சில ஆடைகளை பையில் அடைத்தோம். வீட்டிலிருந்த சிறிதளவு ரொக்க பணத்தையும் சேகரித்து எங்கள் பழைய காரின் பக்கம் ஓடினோம். இதுதான் அந்த கார் நான் என் வேலைக்கு பிறகு கூடுதல் பணம் சம்பாதிக்க சில சமயம் டாக்ஸியாக ஓட்டியது. பரேலிக்கான பாதை மேலும் ஆழமாக ஆனது. லேசான தூறல் தொடங்கியது. அதனால் காரின் வைப்பர் முழு வேகத்தில் வேலை செய்ய வேண்டியதாயிற்று. நான் ஸ்டியரிங்கை உறுதியாக பிடித்திருந்தேன். என் விரல்களின் பதற்றத்தால் அவை வெண்மையாகிவிட்டன. நான் என் மனைவியிடம் சொன்னேன், விக்ரம் மற்றும் விஜயை அழை. அவர்களிடம் சொல், விரைவாக மருத்துவமனைக்கு வர சொல். அப்பாவுக்கு ஏதாவது ஆனால் நாங்கள் எல்லாரும் வாழ்நாள் முழுவதும் வருந்துவோம். என் மனைவி தலையசைத்து நடுங்கும் கைகளால் என் 2 சகோதரர்களின் எண்ணை டயல் செய்தாள். முதலில் விஜயின் எண். அவர் நகரத்தில் வசித்து வந்தார். அவருக்கு ஆடைகளின் நல்ல வியாபாரம் இருந்தது. அவருடைய வீடு மருத்துவமனையிலிருந்து சில நிமிட தூரத்தில் இருந்தது. போனின் மணி ஒலித்துக்கொண்டே இருந்தது. அவர் போனை எடுப்பார் என்ற நம்பிக்கையில் கடினமான நேரத்தில் எங்களுக்கு சிறிது ஆதரவு கிடைக்கும் என்று. ஆனால் திடீரென மணி துண்டிக்கப்பட்டு போன் பிஸியாக இருக்கும் டோன் வரத் தொடங்கியது. என் மனைவி மீண்டும் போன் செய்தாள். பின்னர் 3வது முறையும். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரே பதில், நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் எண் தற்போது மூடப்பட்டுள்ளது. என் மனைவி என்னை பார்த்தாள். அவள் எனக்கு ஆறுதல் சொல்ல முயன்றாள். ஒருவேளை விஜய் கடையில் கணக்கு புத்தகத்தில் பிஸியாக இருக்கலாம். அல்லது போனின் பேட்டரி தீர்ந்துவிட்டிருக்கலாம். நான் விக்ரமை போன் செய்து பார்க்கிறேன். அவள் என் இளைய சகோதரர் விக்ரமை போன் செய்தாள். போனை எடுத்தவுடன் மறுபுறம் இருந்து உரத்த சத்தம் வந்தது. ஒருவேளை அவர் ஏதோ விருந்தில் இருந்திருக்கலாம். என் மனைவி விக்ரமிடம் அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்றும் அவர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்றும் விரைவாக மருத்துவமனைக்கு வர சொன்னாள். ஆனால் விக்ரம் அவளுக்கு கடுமையான பதில் சொல்லி போனை துண்டித்து விட்டார். என் மனைவியின் உடல் முழுவதும் ஒரு குளிர்ந்த அலை ஓடியது. இது ஏசியின் குளிர் அல்ல, மாறாக வேண்டுமென்றே செய்யப்பட்ட புறக்கணிப்பின் உணர்வு. நான் என் மனைவியின் அமைதியை பார்த்து அமைதியின்றி கேட்டேன், என்ன விஷயம்? யாராவது வருவார்களா இல்லையா? என் மனைவி எனக்கு உண்மையை சொல்லி என்னை வருத்தப்படுத்த விரும்பவில்லை. குறிப்பாக நான் கார் ஓட்டிக்கொண்டிருக்கும் போது அவள் வெறுமனே நெட்வொர்க் பலவீனமாக இருக்கலாம் என்று சொன்னாள். என் கார் போக்குவரத்தில் நின்றுவிட்டது. நான் என் மொபைலில் சமூக ஊடக கணக்கை திறந்தவுடன் விக்ரம் சிறிது நேரத்திற்கு முன்பு ஒரு புதிய பதிவை போட்டிருப்பதை கண்டேன். படத்தில் விக்ரமும் அவருடைய மனைவியும் ஒரு ஆடம்பரமான ஹோட்டலில் இரவு உணவில் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தனர். உடன் எழுதியிருந்தது, குடும்பத்துடன் வார இறுதி சுற்றுலா. ஆனால் அதைவிட பயங்கரமான விஷயம் என்னவென்றால், நான் அந்த பதிவை பார்த்தவுடன் அது திடீரென மறைந்துவிட்டது. அவர் அதை நீக்கியிருக்கலாம் அல்லது எங்களை தடுத்திருக்கலாம். நாங்கள் பார்க்க முடியாதபடி நான் போனை முஷ்டியில் பிடித்தேன். என் இதயத்தில் ஒரே நேரத்தில் கசப்பும் கோபமும் வெள்ளம் போல் வந்தது. ஒரு தந்தை உயிருக்கும் மரண
மரணத்திற்கும் இடையில் ஊசலாடிக் கொண்டிருக்க அவருடைய மகன்கள் பொறுப்பை தவிர்க்க போனை அணைத்தது போல் நடிக்கிறார்கள். நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றபோது இரவு 10 மணி ஆகிவிட்டது. அவசர பாதையில் அமைதி நிலவியது. ஆனால் மருத்துவரின் வேகமான காலடிகள் மற்றும் இயந்திரங்களின் சப்தம் கேட்டது. எங்கள் அண்டை வீட்டு ஹேமா அத்தை என்னையும் என் மனைவியையும் பார்த்தவுடன் ஓடி வந்தாள். அவளுடைய கண்கள் அழுதபடி சிவந்திருந்தன. அவள் என் கையை பிடித்து சொன்னாள், மகனே, நல்லது, நீங்கள் வந்துவிட்டீர்கள். மருத்துவர் இப்போதுதான் குடும்பத்தினரை அழைத்திருந்தார். அண்ணஞ்சியின் நிலை மிகவும் கடுமையானது. அவர் ஆழ்ந்த மயக்கத்தில் சென்றுவிட்டார். நான் விரைவாக மருத்துவரின் அறைக்கு ஓடினேன். லதிகாவும் என் பின்னால் வந்தாள். நான் இன்னும் என் மூச்சை சரியாக எடுக்க முடியாத நிலையில் ஒரு கடுமையான முகத்துடன் நடுத்தர வயது மருத்துவர் ஒரு செய்தியை சொன்னார். அது மின்னல் தாக்குதலை போல் இருந்தது. அவர் ஒரு எக்ஸ்ரே பிலிமை சுட்டிக்காட்டி மென்மையான வார்த்தைகளில் சொன்னார், நோயாளியின் மூளையிலிருந்து அதிக அளவு இரத்தம் கசிந்துள்ளது. சேர்ந்த இரத்தம் மற்ற உறுப்புகளின் மீது அழுத்தம் கொடுக்கிறது. நாங்கள் விரைவாக அறுவை சிகிச்சை செய்து இந்த நரம்பை மூட வேண்டும். நான் நடுங்கும் குரலில் கேட்டேன், மருத்துவர் சார், என் அப்பாவை மட்டும் காப்பாற்றுங்கள். செலவு எவ்வளவு வந்தாலும் நாங்கள் ஏற்பாடு செய்து விடுவோம். மருத்துவர் எங்களை அனுதாபத்துடன் பார்த்து சொன்னார், பாருங்கள், அறுவை சிகிச்சை கட்டணம், மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஐசியூவில் தங்கும் மொத்த செலவு சுமார் 1 லட்சம் வரும். நீங்கள் 5 லட்சம் அறுவை சிகிச்சைக்கு முன் செலுத்த வேண்டும். நாங்கள் அறுவை சிகிச்சை தயாரிப்பை தொடங்க ஒவ்வொரு மணி நேர தாமதமும் உயிர் பிழைக்கும் நம்பிக்கையில் 10% குறைவு. 1 லட்சம் தொகை. என் காதுகளில் ஒரு பெரும் வெடிப்பு போல் ஒலித்தது. என் கால்கள் தள்ளாடின. பணக்காரர்களுக்கு இது அவர்களின் வங்கிக் கணக்கின் ஒரு சிறிய பகுதியாக இருக்கலாம். ஆனால் எங்களை போன்ற வேலை செய்பவர்களுக்கு, இப்போதுதான் தவணைகளில் வீடு வாங்கியவர்களுக்கு இது மிகப்பெரிய தொகை. இது எங்கள் 10-15 ஆண்டுகளின் உழைப்பின் சம்பாத்தியம். நான் என் மனைவியை பார்த்தேன். அவளுடைய கண்களில் பயமும் ஆழ்ந்த விரக்தியும் இருந்தன. நான் மீண்டும் என் மொபைலில் விஜய் மற்றும் விக்ரமின் எண்ணை டயல் செய்தேன். ஆனால் பதிலாக அதே அமைதி. அணுக முடியாத பதிவு. வழி தெரியாமல் நான் ரிச்சாவை போன் செய்தேன். அவள் என் மூத்த சகோதரரின் மனைவி. நீண்ட நேரம் மணி ஒலித்த பிறகு யாரோ போனை எடுத்தார்கள். ஆனால் அவளுடைய குரல் சத்தத்தில் அமர்ந்திருப்பது போல் இருந்தது. அவள் சொன்னாள், அண்ணா, இப்போது நான் விருந்தினர்களுடன் அமர்ந்திருக்கிறேன். என்ன விஷயமோ நாளை பார்க்கலாம். பண விஷயங்களை உன் சகோதரரிடம் கேள். என்னிடம் எதுவும் இல்லை. நான் ஏதாவது சொல்ல முயன்றேன். அதற்கு முன் போன் துண்டிக்கப்பட்டது. நான் மெதுவாக என் இளைய சகோதரர் விக்ரமின் மனைவி மிதாலியை போன் செய்தேன். அங்கிருந்து எனக்கு தள்ளி போடும் பதில் கிடைத்தது. மிதாலி சொன்னாள், அண்ணா, நான் என் பெற்றோர் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். ஏடிஎம் கார்டு எல்லாம் விக்ரம் கையில் உள்ளது. நீங்கள் இப்போது பார்த்து கொள்ளுங்கள். விக்ரமிடம் பேசுங்கள். என் கை கீழே தொங்கினது. போன் நழுவி நாற்காலியில் விழுந்தது. நான் என் தலையை சுவற்றில் சாய்த்தேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. 2 சகோதரர்கள் இருந்தும் நான் தனியாக இருந்தேன். இந்த கடினமான நேரத்தில் உதவ யாரும் இல்லை. நான் என் 2 வங்கி கணக்குகளையும் சரிபார்த்தேன். காசாக சேர்த்தும் சேமிப்பு மற்றும் இந்த மாத செலவு பணம் சேர்த்து எங்களிடம் 1 லட்சம் இருந்தது. நள்ளிரவில் நண்பர்கள் உறவினர்களிடம் கடன் கேட்டேன். யாரோ 5 லட்சம் கொடுத்தார்கள், யாரோ 20 லட்சம், யாரோ 50 ரூபாய். ஆனால் இவை எல்லாம் சேர்ந்தும் பெரிய தொகைக்கு முன் எந்த மதிப்பும் இல்லை. நான் தலையை உயர்த்தி என் மனைவியை பார்த்தேன். நான் அவளிடம் ஏதாவது சொல்ல விரும்பினேன். ஆனால் என் கைகள் நடுங்கின. ஒருவேளை அவள் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை புரிந்து கொண்டாள். ஆனால் நான் சொல்லும் துணிச்சலை திரட்ட முடியவில்லை. எங்கள் புதிய வீடு, அதில் எங்கள் எதிர்காலத்தின் எத்தனையோ கனவுகளும் நம்பிக்கைகளும் இருந்தன. அது அந்த நேரத்தில் எங்கள் ஒரே சொத்து. ஆனால் அது எங்கள் பல ஆண்டுகளின் உழைப்பின் பலன். அது நான் என் முதல் குழந்தையை வரவேற்கும் கனவு கண்ட இடம். அதை விற்றால் அல்லது அடமானம் வைத்தால் நாங்கள் மீண்டும் வாடகைக்கு, குறுகிய வீடுகளிலும் கடன் சுமையிலும் மூழ்கிவிடுவோம். எப்போது மீண்டும் தலையை உயர்த்தி வாழ முடியும் என்று தெரியவில்லை. இந்த கடினமான நேரத்தில் என் தந்தையின் நினைவுகள் ஒவ்வொன்றாக என்னை துன்புறுத்தத் தொடங்கின. நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டேன். அப்போது என் தந்தை என் சிகிச்சைக்காக பல நாட்களும் இரவுகளும் விழித்து உழைத்து பணம் சம்பாதித்தார். நல்ல மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து என்னை விரைவில் குணப்படுத்த அவர் அம்மாவுடன் என் மீது மிகுந்த அக்கறை காட்டினார். அம்மா சோர்வடைந்தால் தானே விசிறியால் எனக்கு காற்று அடிப்பார். ஏனென்றால் மின்சார விசிறியின் சத்தத்தால் என் தலைவலி அதிகரிக்கும் என்று பயந்தார். அவர் எங்கள் 3 சகோதரர்களையும் வளர்க்க மிகவும் உழைத்திருந்தார். அம்மா இறந்த பிறகும் எங்கள் 3 சகோதரர்களின் ஆசைகளில் எப்போதும் குறைவு வரவிடவில்லை. அவர் என் மனைவியையும் மகள் போலவே பார்த்தார். அதே சமயம் என் மனைவியும் எப்போதும் அவருக்கு சேவை செய்தாள். மாமனார் என்று அல்ல, தந்தை என்று நினைத்து. நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு லதிகாவை பார்த்தேன். லாபம் நஷ்டம் என்ற எண்ணத்தை விட்டு லதிகா என் பக்கம் வந்து என் குளிர்ந்த கையை உறுதியாக பிடித்தாள். அவள் நேராக என் கண்களில் பார்த்து சொன்னாள். அப்போது என் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோட தொடங்கியது. முகேஷ், நாம் வீட்டை அடமானம் வைத்து விடுவோம். இல்லை என்றால் உன் தந்தையை நாம் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. நான் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்து இறுக கட்டி அணைத்து கொண்டேன். என் சூடான கண்ணீர் அவளுடைய தோளில் விழுந்து அவளுடைய ஆடைகளை நனைத்தது. நாங்கள் அறிந்தோம், நள்ளிரவில் வட்டிக்காரர்களிடம் கடன் வாங்க மருத்துவமனை வாயிலிலிருந்து வெளியே அடி வைத்தால் எங்கள் வாழ்க்கை முட்கள் மற்றும் புயல்களால் நிறைந்த ஒரு புதிய பாதையில் திரும்பிவிடும் என்று.
இரவு 1 மணியாகிக் கொண்டிருந்தது. ஒரு பெரிய நிறுவனத்தின் அலுவலகத்திற்குச் செல்லும் குறுகிய சந்தில் ரகசிய இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு பழைய சைன் போர்ட்டிலிருந்து வரும் மஞ்சள் மங்கலான ஒளி மட்டுமே மின்னியது. மூடிய அறையிலிருந்து புகை வெளியே வந்தது. அதனால் காற்றில் ஒரு விசித்திரமான மூச்சு திணறலும் கனமும் இருந்தது. அது ஏற்கனவே பயந்த என் இதயத்தின் மீது மேலும் அழுத்தம் கொடுத்தது. மருத்துவமனை வாயிலில் சந்தித்த ஒரு தரகர் எங்களை மன்மோகன் என்ற ஒரு மனிதனிடம் அறிமுகப்படுத்தினார். அவர் ஒரு பழைய தோல் நாற்காலியில் கால்களை நீட்டி அமர்ந்திருந்தார். அவருடைய கூர்மையான குளிர்ந்த பார்வை தரையில் வைத்திருந்த அந்த ஆவணங்களின் மீது சுழன்றது. நான் நடுங்கும் கைகளால் மேசையில் வைத்திருந்தவை. அவர் சிகரெட்டை நீண்ட மூச்சுடன் இழுத்தார். புகையை காற்றில் விட்டுவிட்டு பின்னர் ஒரு அக்கறையற்ற கனமான குரலில் சொன்னார். பிளாட்டின் இன்னும் உறுதியான ஆவணங்கள் தயாராகவில்லை. வெறும் அக்ரிமெண்ட் டு செல் மட்டும் உள்ளது. இதன் மீது நள்ளிரவில் யார் வங்கி போல் பணம் தருவார்? மிகவும் கடினம். நான் என் மனைவியின் கையை உறுதியாக பிடித்தேன். என் குரல் அமைதியின்றி உடைந்தது. சார், எங்களுக்கு உதவுங்கள். என் தந்தை அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிறார். சிறிது தாமதம், ஆனால் மிகவும் தாமதமாகிவிடும். அந்த மனிதன் ஒரு சாய்ந்த புன்னகை கொடுத்து எங்கள் பக்கம் முன்பே தயாரிக்கப்பட்ட ஒரு அக்ரிமெண்டை தள்ளினார். அவர் தன் விரலால் காகிதத்தை தட்டிச் சொன்னார். ஏதோ பழைய அறிமுகமானவர் அனுப்பியிருக்கிறார். அதனால் உன் வேலையை செய்கிறேன். ஆனால் இது அடமானம் அல்ல. நீங்கள் விற்பனை அக்ரிமெண்டில் கையெழுத்திட வேண்டும். அதில் நீங்கள் இந்த வீட்டை எனக்கு 40 லட்சத்திற்கு விற்றுவிட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். இது சந்தை விலையில் சுமார் பாதி. நான் காகிதத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினேன். ஒவ்வொரு வார்த்தையும் என் கண்களில் ஊசி போல் குத்தியது. அக்ரிமெண்டின் படி 4 மாதங்களுக்குள் நாங்கள் முழு தொகையையும் அசலும் வட்டியும் அது நாள்தோறும் கணக்கிடப்பட்டது திருப்பித் தரவில்லை என்றால் எங்கள் வீடு சட்டப்பூர்வமாக இந்த மனிதனுடையதாகிவிடும். எந்த நீதிமன்ற நடவடிக்கையும் இல்லாமல். நான் லதிகாவை பார்த்து என் தலையை மேசையில் வளைத்தேன். என் தோள்கள் உதவியின்மையாலும் வருத்தத்தாலும் நடுங்கின. ஆனால் அவசர அறையில் கிடந்த என் தந்தையின் முகம் நினைவுக்கு வந்தவுடன் எனக்கு கொடூரமான முடிவை எடுக்க வேண்டியதாயிற்று. நான் பேனாவை எடுத்து நடுங்கும் கைகளால் விற்பனை செய்யும் இடத்தில் என் பெயரை எழுதினேன். எனக்கு தோன்றியது, நான் என் சொந்த இரத்தத்தின் ஒரு பகுதியை, என் எதிர்காலத்தின் ஒரு துண்டை வெட்டி என் தந்தையின் உயிருக்கு பதிலாக கொடுக்கிறேன் என்று. மன்மோகன் அழுக்கான புன்னகையுடன் தன் அலமாரியை திறந்து நோட்டுக்கட்டுகளை எடுத்தார். நாங்கள் பணப்பையை எடுத்து மருத்துவமனைக்கு ஓடினோம். அதே நேரத்தில் தொகையை செலுத்தினோம். மருத்துவர் அறுவை சிகிச்சை தயாரிப்புக்காக தன் அறையிலிருந்து வெளியே வரும்போது அறுவை சிகிச்சை அரங்கின் விளக்கு பிரகாசமாக எரிந்தது. கதவு மூடியது. அது உயிருக்கும் மரணத்திற்கும் இடையே மங்கலான நம்பிக்கை மற்றும் ஆழ்ந்த பயத்திற்கு இடையே ஒரு சுவரை எழுப்பியது. லதிகாவும் நானும் வெளியே ஒருவருக்கொருவர் அருகில் அமர்ந்தோம். யாரும் எதுவும் பேசவில்லை. வெறும் எங்கள் கனமான மூச்சு ஜன்னலிலிருந்து வரும் காற்றின் சலசலப்பில் கலந்தது. அடுத்த மதியம் வரை அறுவை சிகிச்சை முடிந்து அப்பாவை ரிகவரி அறைக்கு மாற்றியிருந்தார்கள். அப்போது என் போனில் ஒரு செய்தி வந்தது. விஜயின் செய்தி. அண்ணா, நேற்று என் போனின் பேட்டரி தீர்ந்துவிட்டது. இப்போதுதான் சார்ஜ் ஆனது. அப்பா எப்படி இருக்கிறார்? நான் இப்போது வேலை காரணமாக சிக்கியிருக்கிறேன். அதனால் வர முடியாது. ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அதற்கு உடனே விக்ரமின் அதே போன்ற போலி செய்தியும் வந்தது. அதில் எழுதியிருந்தது, அண்ணா, என் சிறிய மகன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். அதனால் போனை பார்க்க முடியவில்லை. நான் அந்த செய்திகளை படித்து அழுதபடி சிரித்தேன். நான் நினைத்தேன், இந்த இரு சகோதரர்களின் மீதும் கவனம் செலுத்த மாட்டேன். ஏனென்றால் மிக முக்கியமான விஷயம், தந்தையார் இப்போது ஆபத்திலிருந்து வெளியேறியிருந்தார். ஆனால் நான் சூடான தண்ணீர் எடுக்க நர்ஸ் கவுண்டரை கடந்து சென்றபோது 2 நர்ஸ்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன். ஒருவர் வருத்தத்துடன் சொன்னார், நேற்று வந்த வயதான மாமா மூளை நரம்பு வெடித்ததால் வந்தார். ஏழை மாமாவின் பிள்ளைகள் மிகவும் பணக்காரர்கள். ஆனால் மிகவும் கல்லான இதயம். மற்றவர் கேட்டார், ஏன், என்ன ஆனது? முதல் நர்ஸ் தன் குரலை மென்மையாக்கினார். ஆனால் நான் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாக கேட்க முடிந்தது. அவர் சொன்னார், நேற்று அவர் அட்மிட் ஆனபோது 2 மிகவும் பணக்காரர் போல் தோன்றும் ஆண்கள் வந்தார்கள். அவர்கள் அறுவை சிகிச்சை செலவை கேட்டார்கள். மருத்துவர் லட்சக்கணக்கான செலவு வரும் என்று சொன்னவுடன் அவர்களின் முகநிறம் மாறி அமைதியாக இங்கிருந்து சென்றுவிட்டார்கள். அவர்கள் ஒருமுறை கூட தங்கள் தந்தையின் முகத்தை பார்க்கவில்லை. இதை கேட்டவுடன் என் கால்கள் தரையில் ஆணி அடிக்கப்பட்டது போல் ஆயின. என் கையில் பிடித்திருந்த குவளை நடுங்கியது. சூடான தண்ணீரின் சில துளிகள் என் கையில் விழுந்தன. அதனால் கடுமையான எரிச்சல் ஏற்பட்டது. அப்படியா? அப்படி அல்ல. அவர்களுக்கு தெரியாதது அல்ல. அவர்களின் மொபைல் பேட்டரி தீர்ந்துவிட்டது அல்லது அவர்கள் பிஸியாக இருந்தார்கள் என்று. அவர்கள் வந்திருந்தார்கள். இந்த பெரிய தொகையை பற்றி கேட்டிருந்தார்கள். தங்கள் ஏழை மூத்த சகோதரனையும் இறக்கும் தந்தையையும் விட்டுச் செல்ல முடிவு செய்திருந்தார்கள். அறுவை சிகிச்சைக்கு 3 நாட்களுக்கு பிறகும் அப்பா ஐசியூவில் மயக்கத்தில் கிடந்தார். வெண்டிலேட்டரில் இருந்தார். என் மனைவி பாதையிலேயே அமர்ந்திருந்தாள். நான் அவ்வளவு அதிகமாக கவலையில் இருந்தேன். என் தாடியும் வளர்ந்திருந்தது. நாங்கள் இருவரும் நீண்ட நேரமாக எதுவும் சாப்பிட்டிருக்கவில்லை. என் போன் ஒலித்தது. திரையில் விஜயின் பெயர் மின்னியது. நாங்கள் கடந்த சில நாட்களாக ஆவலுடன் காத்திருந்தது. நான் விரைவாக போனை எடுத்தேன். விஜயின் குரலில் பதட்டம் இருந்தது. அவர் நேரத்திற்கு எதிராக ஓடுவது போல், அண்ணா, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நேற்று என் போன் முழுவதுமாக அணைந்துவிட்டது. சார்ஜரும் கெட்டுவிட்டது. இப்போது வேறொருவரின் போனிலிருந்து உங்களை அழைக்கிறேன். அப்பா எப்படி இருக்கிறார்? நேற்று முதல் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. என் மனைவி அருகில் அமர்ந்து அவருடைய மென்மையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். உண்மையில் ஒரு சார்ஜர் அதே நேரத்தில் கெட்டுவிட முடியுமா?
தந்தை மரணத்துடன் போராடிக் கொண்டிருக்கும் போது அது சரியாக 3 நாட்கள் ஆனதா? 10 நிமிடங்கள் கூட அமராமல் விக்ரமின் போனும் வந்தது. அவருடைய குரலில் பெரிய வியாபாரம் மற்றும் ஆணவம் இருந்தது. அண்ணா, கோபம் கொள்ளாதீர்கள். நான் வேலை காரணமாக வெளியே வந்திருக்கிறேன். இங்கே நெட்வொர்க் பிரச்சனை அதிகம். சில சமயம் வரும், சில சமயம் போய்விடும். மனம் கெட்டுவிட்டது. அப்பாவின் செய்தி கேட்டதும் கை கால் நடுங்கியது. ஆனால் இங்கே இன்னும் என் வேலை முடியவில்லை. திரும்பி வந்தால் லட்சக்கணக்கான நஷ்டமாகும். நீங்கள் இப்போது அப்பாவை பார்த்துக் கொள்ளுங்கள். பணம் அல்லது மருந்துகள் தேவைப்பட்டால் நான் திரும்பி வந்து எல்லாம் பார்த்து விடுவேன். நான் போனை வைத்த பிறகு ஒரு நிம்மதியான மூச்சுவிட்டு என் மனைவியை பார்த்தேன். அவளுடைய பள்ளமான கண்களில் ஒரு மறந்த நம்பிக்கை மின்னியது. அவள் சொன்னாள், பார்த்தீர்களா, இரு சகோதரர்களுக்கும் தங்கள் நிர்பந்தங்கள் இருந்தன. யாரும் தந்தையை வேண்டுமென்றே விட்டுவிடவில்லை. விஜயும் விக்ரமும் திரும்பி வந்து பணக்கணக்கு பார்த்து விடுவோம் என்றார்கள். ஒருவேளை எங்கள் கடன் சுமை சிறிது குறையலாம். நான் இப்போது என் மனைவியை பார்த்தேன். அவளுடைய அப்பாவித்தனத்தின் மீது எனக்கு பரிதாபம் வந்தது. அது கிட்டத்தட்ட பலவீனத்தின் எல்லை வரை இருந்தது. ஆனால் நான் அவளை இன்னும் பொய்யான நம்பிக்கையின் ஆதரவில் விட முடியாது. நான் அமைதியாக என் போனை எடுத்து அவளுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை காட்டினேன். நான் கடந்த 3 நாட்களில் அந்த இரு சகோதரர்களின் சமூக ஊடக கணக்குகளின் பதிவுகளை ரகசியமாக சேமித்திருந்தேன். நான் அந்த படங்களை சுட்டிக்காட்டினேன். அதில் விக்ரம் அதே இரவில் ஆடம்பரமான ஹோட்டலில் இருந்தார். நான் அவரை முதல் முறை உதவிக்காக அழைத்த இரவு. பதிவின் நேரம் எங்கள் இந்த விரக்தியான பயணத்தின் நேரத்துடன் பொருந்தியது. அவர்களின் ஸ்டேட்டஸும் அடுத்த காலை நீக்கப்படும் வரை அங்கேயே இருந்தது. பின்னர் நான் விஜயின் ஸ்டேட்டஸின் தேதியை காட்டினேன். அவர் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து சமூக ஊடகத்தில் நேரலையாக வந்து ஆடைகள் விற்று கொண்டிருந்தார். அடுத்தடுத்து ஆர்டர்கள் எடுத்தார். அவருடைய முகத்தில் புன்னகை இருந்தது. அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் எந்த விதத்திலும் நெட்வொர்க் இல்லாத பகுதியில் சிக்கியிருப்பது போல் தெரியவில்லை. நான் லதிகாவின் கண்களில் நேராக பார்த்து சொன்னேன். என் குரல் அமைதியாக இருந்தது. ஆனால் அதில் கசப்பு இருந்தது. நீ அவர்களை போன் செய்து சோர்வடைந்த போதும் அவர்கள் ஆன்லைனில் இருந்தார்கள். விருந்து செய்தார்கள், பணம் சம்பாதித்தார்கள். அவர்களின் நெட்வொர்க் கெடவில்லை. அவர்களின் போன் கெடவில்லை. அவர்கள் வெறுமனே எங்களுக்காக தங்கள் போனை அணைத்து விட்டார்கள். என் கையை பிடித்தாள். அவள் தன் மைத்துனர்களின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தாள். இளைய சகோதரர்கள் போல் அவர்களுடன் சிரித்து பேசினாள். அவளுடைய முகத்தில் ஆழ்ந்த கவலை தோன்றியது. யாரோ அவளுடைய நம்பிக்கையின் மீது ஒரு பலத்த அறை அடித்தது போல். அவள் எதுவும் சொல்லவில்லை. எனக்கு போனை திருப்பிக் கொடுத்து மறுபக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். நான் கண்ணாடி வழியாக அறையை பார்த்தேன். அங்கு அப்பா படுத்திருந்தார். என் தோள்கள் உண்மையின் சுமையை தாங்கியிருந்தன. என் மனைவிக்கும் என்னை போல் மிகுந்த வலி இருப்பதை நான் அறிந்தேன். உறவினர்களிடமிருந்து கிடைத்த ஏமாற்றத்தின் வலி கடன் சுமையை விடவும் ஆபத்தானது. நான் என் சகோதரர்களின் பக்கம் இருந்து விழித்துக் கொண்டேன். இந்த வலியை மிக நன்றாக உணர்ந்தேன். அவர்களின் போலி நேர்மையின் மாயையிலிருந்து வெளியேறினேன். பணத்தை தங்கள் தந்தையை விட முக்கியமானதாக நினைத்தவர்கள். இது ஒரு கசப்பான மருந்து. ஆனால் இது அவசியம். நாங்கள் இருவரும் வரப்போகும் புயலை எதிர்கொள்ள வலுவாக ஆவதற்கு. உறவுகள் இன்னும் இரக்கமின்றி எடை போடப்படும் இடத்தில். இறுதியில் அப்பா ஆபத்திலிருந்து வெளியேறினார். மருத்துவர் அவரை பொது வார்டுக்கு மாற்ற அனுமதி அளித்தார். இருப்பினும் அவருடைய உடலின் பாதி பகுதி இன்னும் உதவியற்றதாக இருந்தது. அவருடைய நினைவும் சில சமயம் அவரை கைவிட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு என் சகோதரர் விக்ரமும் அவருடைய மனைவியும் மருத்துவமனைக்கு வந்தார்கள். அவர்கள் முன்பே திட்டமிட்டிருந்தது போல் அவர்களின் கைகளில் பழங்கள், ஜூஸ் மற்றும் வலிமை தரும் பொருட்கள் இருந்தன. என் சகோதரரின் மனைவி விலையுயர்ந்த ஆடைகள் அணிந்திருந்தாள். அவர்கள் இருவரும் அறையின் கதவு வரை வந்தவுடன் உரத்த சத்தத்துடன் அழத் தொடங்கினார்கள். அவர்களின் அழுகை அவ்வளவு நாடகத்தனமானதாக இருந்தது. அருகிலுள்ள படுக்கைகளில் படுத்திருந்த நோயாளிகளும் திடுக்கிட்டு பார்க்கத் தொடங்கினார்கள். விக்ரம் படுக்கை அருகே ஓடினார். அப்பாவின் பலவீனமான கையை தன் கைகளில் பிடித்து கண்ணீர் வடித்து சொல்லத் தொடங்கினார். அப்பா, உங்களுக்கு இது என்ன ஆயிற்று? நான் தூரத்தில் இருந்தேன். ஆனால் இதை பார்த்ததும் என் இதயம் எரியத் தொடங்கியது. நான் உடனே எழுந்து செல்ல விரும்பினேன். ஆனால் வேலை என் கால்களை கட்டி வைத்திருந்தது. அப்பா, நீங்கள் அறிவீர்கள் அல்லவா நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று. அப்பா அங்கேயே படுத்திருந்தார். அவருடைய கண்கள் சோர்ந்தும் மங்கலாகவும் இருந்தன. அவர் வெறுமனே மெதுவாக தன் இமைகளை மூடி திறந்தார். அவருடைய மகனின் இந்த ஆடம்பரமான நடிப்புக்கு பதிலளிக்கும் சக்தி அவருக்கு இல்லை. விஜயும் பின்தங்கவில்லை. அவர் அதே போன்ற நுழைவுடன் வந்தார். பின்னால் நின்று பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார். கைக்குட்டையால் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தார். இடையிடையே அறையில் இருந்த மற்றவர்களுக்கு தன் நியாயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். ஏழை என் அப்பா வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளை வளர்க்க உழைத்தார். முதுமையில் இத்தகைய நோய் அவரை சூழ்ந்தது. நான் அறையின் ஒரு மூலையில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த ஆடம்பர அன்பின் நாடகத்தை பார்த்து என் இரத்தம் கொதித்தது. ஆனால் அப்பாவின் நிலையை பார்த்து நான் அமைதியாக இருந்தேன். சிறிது நேரம் அழுது புலம்பும் நாடகம் செய்த பிறகு விஜய் வெளியே வந்தார். அவர் என்னை பார்த்தார். பின்னர் இங்கும் அங்கும் பார்த்தார். பின்னர் தன் பர்சிலிருந்து ஒரு மெல்லிய உரை ஒன்றை எடுத்தார். அவர் அதை என் கையில் வைத்து மெதுவாக சொன்னார். யாரோ ஒரு பெரிய ரகசியம் சொல்வது போல். இதை வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா. அப்பாவின் மருந்து செலவுக்கு பயன்படுத்துங்கள். இந்த முறை வியாபாரத்தில் மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டது. பெரும் சிரமத்துடன் பூஜ்ஜியம் ஏற்பாடு செய்திருக்கிறேன். உங்களுக்கு சிறிது உதவியாக இருக்கும். ஒரு நாள் 10 இந்த தொகை அவருடைய வாயிலிருந்து எதுவும் இல்லாதது போல் வெளிப்பட்டது. அதே சமயம் அவர் அணிந்திருந்த
வைத்திருந்த ஆடைகள் கூட குறைந்தபட்சம் 500 ரூபாய் மதிப்புள்ளவை. விக்ரம் இதை பார்த்தவுடன் அவரும் விரைவாக தன் பர்ஸை எடுத்து 15 ஆக்சாதிகர் எடுத்து எனக்கு கொடுத்தார். அண்ணா, என்னிடம் பணம் அதிகம் இல்லை. என் மகனின் மருந்தும் நடந்து கொண்டிருக்கிறது. வேலையும் மிகவும் குறைவாக இருக்கிறது. பிள்ளைகளின் படிப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். செலவு அதிகம். இந்த பணத்தை என் பக்கமிருந்து சிறிய உதவியாக எடுத்துக் கொள்ளுங்கள். மொத்தமாக இவ்வளவு பணம் 1,00,000 அறுவை சிகிச்சைக்கு. அந்த தந்தையின் உயிருக்கு, அவர்களை பெற்றெடுத்தவருக்கு. நான் 2 உரைகளையும் கையில் பிடித்திருந்தேன். அவ்வளவு உறுதியாக. உரையின் காகிதம் கூட மடிந்து விட்டது. என் முகம் கோபத்தாலும் அவமானத்தாலும் சிவந்தது. நான் இந்த பணத்தை என் சகோதரர்களின் முகத்தில் திருப்பி வீச விரும்பினேன். நான் கத்திச் சொல்ல விரும்பினேன். அப்பாவுக்கு 1,00,000 தேவைப்பட்டது. பிச்சையாக கொடுத்த இந்த சில ரூபாய்கள் அல்ல. ஆனால் எனக்கு முன் என் மனைவி அடி எடுத்து வைத்தாள். அவள் மெதுவாக அவர்களின் தோளில் கை வைத்து அவர்களை அமைதிப்படுத்தினாள். பின்னர் என் கையிலிருந்து அந்த 2 உரைகளையும் எடுத்துக்கொண்டாள். பின்னர் என் 2 சகோதரர்களின் கண்களில் கண்களை பார்த்துச் சொன்னாள், நன்றி, உங்கள் பணம் பணம்தான். உழைப்பின் சம்பாத்தியம். நான் இதை ஒரு டைரியில் குறித்துக் கொள்வேன். இந்த தேதியில் எந்த நேரத்தில் விஜய் 300 விக்ரம் 15,000 கொடுத்தார்கள். அப்பா குணமானதும் அவருக்கும் தன் மகன்களின் இந்த அன்பையும் மரியாதையையும் பற்றி தெரியட்டும். டைரியில் எழுதும் விஷயம் கேட்டதும் விஜயின் முகநிறம் மாறியது. அவருடைய உதடுகளில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. அதே சமயம் விக்ரம் என் பார்வையிலிருந்து தப்பித்து அப்பாவின் ஆடைகளை சரி செய்யும் நாடகம் செய்யத் தொடங்கினார். அவருடைய மனைவி அறையிலிருந்து வெளியேறினாள். விஜய் என் மனைவியின் வார்த்தையின் பொருளை நன்றாக புரிந்து கொண்டார். என் மனைவி சொன்னாள், நான் சொல்வது என்னவென்றால், இந்த உண்மையான அன்பின் கணக்கை வைத்துக் கொள்வேன். எதிர்காலத்தில் இது ஒரு ஆதாரமாக இருக்கட்டும். அவர்கள் இந்த பணத்தை தங்கள் தந்தையை காப்பாற்ற அல்ல, தங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் அண்டை வீட்டாரின் கிண்டல்களிலிருந்து தப்பிக்கவும் கொடுத்தார்கள். அவர்கள் மீது தகுதியற்ற மகன்கள் என்ற முத்திரை படாமல் இருக்க. அப்பா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு 1 மாதம் கடந்துவிட்டது. எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது. மருத்துவமனையின் இந்த வெள்ளை சுவர்கள் மற்றும் மருந்துகளின் வாசனை சுற்றிலும் சுழன்று கொண்டிருந்தது. பக்கவாதத்தால் போராடும் மனிதனின் பராமரிப்பு எளிதான வேலை அல்ல. அவருடைய சுத்தம் முதல் உணவளிப்பது வரை மற்றும் பிசியோதெரபி வரை அனைத்து சுமையும் என் தோள்கள் மற்றும் என் பொறுமையின் மீது விழுந்தது. பகலில் நான் என் வேலைக்கு பிறகு கூடுதல் வேலைக்காக ஓட வேண்டியிருந்தது. நான் நள்ளிரவு வரை ஓட்டினேன். இந்த 40 லட்சத்தின் வட்டியை சேர்ப்பதற்காக இரவில் நான் மருத்துவமனைக்கு சென்று என் மனைவியின் இடத்தை எடுத்துக்கொண்டேன். பகல் முழுவதும் அவள் என் அப்பாவை பார்த்து கொண்டாள். நான் இரவு முழுவதும் விழித்து என் தந்தையை கண்காணித்தேன். அவர் படுக்கை திருப்ப முடியாமல் போகக்கூடாது அல்லது மூச்சு திணறல் ஏற்படக்கூடாது என்ற பயத்தில். நானும் என் மனைவியும் நாளுக்கு நாள் மிகவும் பலவீனமடைந்தோம். தூக்கமின்மையால் எங்கள் இருவரின் கண்களுக்கு கீழும் கருவளையங்கள் உருவாகின. பலமுறை நான் சோர்ந்துவிட விரும்பினேன். ஆனால் பின்னர் அப்பாவுக்காக என்னை வலுப்படுத்திக் கொண்டேன். அந்த நேரத்தில் அப்பாவின் 2 செல்ல மகன்களும் இன்னும் காணாமல் இருந்தார்கள். அவர்கள் பராமரிப்பு பொறுப்பிலிருந்து தப்பிக்க பல்வேறு சாக்குகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் மனைவிகள் இன்னும் மருத்துவமனைக்கு வரவில்லை. விஜய்க்கு ஒரே ஒரு மனப்பாடம் செய்யப்பட்ட சாக்கு, நான் வேலையில் அவ்வளவு பிஸியாக இருக்கிறேன், தலையை உயர்த்த நேரமில்லை. என் மனைவி பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறாள். மகன் மிகவும் அழுகிறான். இரவில் எண்ணில்லாமல் தூங்குவதே இல்லை. நான் மருத்துவமனையில் தங்கினால் அவன் பிரச்சனை செய்வான். சில சமயம் விஜய் மருத்துவமனைக்கு வருவார். ஆனால் அப்போது நான் அப்பாவின் சுத்தத்தில் ஈடுபட்டிருப்பேன். விஜய் நல்ல ஆடைகள் அணிந்து வாசனை திரவியம் தடவி வருவார். யாரோ நோயுற்ற உறவினரை சந்திக்கும் சம்பிரதாயத்தை நிறைவேற்ற வந்தது போல். அவர் படுக்கையின் ஓரத்தில் 15 நிமிடங்கள் அமர்வார். அப்பாவின் கையை பிடித்து இங்கும் அங்கும் பார்த்து சில வார்த்தைகள் பேசிவிட்டு பின்னர் போனை எடுத்து அப்பாவுடன் செல்பி எடுக்க தொடங்குவார். அதற்கு உடனே சமூக ஊடகத்தில் அப்பாவுடன் உணர்ச்சிகரமான பதிவை போடுவார். உணர்ச்சிகரமான கேப்ஷன்கள், அப்பா, நீங்கள் விரைவில் குணமாகுங்கள், நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், அப்பாவே என் உலகம். படம் எடுத்து ஸ்டேட்டஸ் அப்டேட் செய்த பிறகு அவர் உடனே வெளியேறிவிடுவார். மருத்துவமனையின் துர்நாற்றத்தால் மூச்சு திணறுவதாக சொல்லி. அழுக்கான ஆடைகளின் குவியல் மற்றும் ஒரு வயதான தந்தை அவர்களை ஒரு சோகமான வெற்று பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் நான் அவ்வளவு சோர்ந்திருந்தேன். அப்பாவுக்கு உணவளிக்க சூப் கோப்பையை எடுத்தவுடன் என் கை நடுங்கியது. சிறிது சூப் படுக்கை சீட்டில் விழுந்தது. அதே நேரத்தில் விக்ரம் அறைக்குள் வந்தார். அவர் மூக்கை சுருக்கி முகம் சுளித்து ஒரு குளிர்ந்த குரலில் சொன்னார், அண்ணா, நீங்கள் இவ்வளவு திறமையற்றவராக இருப்பது ஏன்? ஒரு கோப்பை சூப்பை கூட சரியாக ஊட்ட முடியவில்லையா? பாருங்கள், முழு சீட்டையும் அழுக்காக்கிவிட்டீர்கள். இப்படி யார் படுக்க முடியும்? நான் எதுவும் சொல்லவில்லை. என் மனைவி அமைதியாக துணியால் அதை துடைத்தாள். ஆனால் நான் மிகவும் வருத்தமடைந்தேன். நான் என் உள்ளே கொதிக்கும் கோபத்தை அடக்க முயன்றேன். என் மனைவி எழுந்து விக்ரமின் கண்களில் நேராக பார்த்து அமைதியான முறையில் சொன்னாள், விக்ரம், உன் அண்ணா கடந்த 3 இரவுகளாக தூங்கவில்லை. அவருடைய கைகால் செயல் இழந்துவிட்டன. உனக்கு அவர் திறமையற்றவராக தோன்றினால் நீ இன்று இரவு அவருடைய இடத்தில் தங்கிவிடு. அவர் வீட்டிற்கு சென்று ஒரு இரவு அமைதியாக தூங்கட்டும். என் மனைவியின் வார்த்தைகளை கேட்டதும் விக்ரம் அவ்வளவு குதித்தார். யாரோ அவன் மீது சூடான தண்ணீர் ஊற்றியது போல். அவர் விரைவாக கைகளை ஆட்டி சொன்னார், இல்லை, நான் சொன்னேன் அல்லவா, இன்று என் மாமனார் வீட்டில் நிகழ்ச்சி உள்ளது. நான் எப்படி தங்க முடியும்? நீங்களும் நகைச்சுவை செய்கிறீர்கள் அண்ணி.
வாருங்கள், நான் இப்போது செல்கிறேன், எனக்கு தாமதமாகிறது. இவ்வளவு சொல்லி அவர் கதவிலிருந்து மறைந்தார். யாரோ திருடன் போல். என் கண்களில் கண்ணீர் இருந்தது. அப்பாவின் சுருக்கங்கள் நிறைந்த முகத்தின் மூலையிலிருந்தும் ஒரு கண்ணீர் வழிந்தது. அப்பா எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். எல்லாம் புரிந்து கொண்டார். ஆனால் அவர் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவருடைய மகன்களின் வெட்கமின்மை எங்களை மட்டும் சோர்வடையச் செய்யவில்லை. இந்த வயதான பலவீனமான இதயத்தையும் துளைத்துக் கொண்டிருந்தது. நான் உள்ளுக்குள்ளேயே என்னுடன் வாக்குறுதி அளித்தேன். அப்பா முழுமையாக சுயநினைவுக்கு வரும் நாளில் இந்த ஏமாற்றத்தையும் அநீதியையும் அம்பலப்படுத்துவேன். மருத்துவமனையில் இரவாகிவிட்டது. சூழல் அமைதியாக இருந்தது. நான் ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியில் தூங்கிவிட்டேன். என் சோர்வு என் ஓட்டத்தின் சாட்சியாக இருந்தது. நள்ளிரவு நேரத்தில் என் கண் திறந்தபோது என் மனைவியும் எதிரே உள்ள நாற்காலியில் அமர்ந்து தூங்குவதைக் கண்டேன். நான் அப்பாவின் பக்கத்தில் அவருடைய படுக்கையில் சென்று உட்கார்ந்தேன். அவருடைய கையின் மீது என் கையை வைத்தேன். அவருடைய விரல்களில் லேசான அசைவு உணர்ந்தேன். பிறகு அவர் மெதுவாக கண்களை திறந்தார். அவருடைய பார்வை முதலில் மங்கலாகவும் திசை தெரியாமலும் இருந்தது. அவர் எங்கே இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியாதவராக. நான் அமைதியாக தாவி எழுந்து என் மனைவியை அசைத்து எழுப்பினேன். அவள் ஒரு அதிர்ச்சியுடன் எழுந்து உட்கார்ந்தாள். சீக்கிரமாக வெந்நீரை கரண்டியால் மெதுவாக அப்பாவின் உதடுகளில் வைத்தாள். அப்பா அறையில் எல்லா பக்கமும் பார்த்தார். அவருடைய பார்வை தன் மகனின் சோர்ந்த முகத்தில் நின்றது. அவர் மற்ற அன்பான மகன்களை தேடுவது போல். அவர் தன் உலர்ந்த உதடுகளை அசைத்தார். அவருடைய குரல் மிகவும் பலவீனமாகவும் அடக்கியதாகவும் இருந்ததால் நான் என் காதை அவருக்கு அருகில் கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. மகனே, விஜய் மற்றும் விக்ரம் எங்கே இருக்கிறார்கள்? நான் ஒரு கணம் நின்றேன். என் கையில் பிடித்திருந்த கிளாஸ் லேசாக நடுங்கியது. நான் மீண்டும் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு வலுக்கட்டாயமான புன்னகையை என் முகத்தில் கொண்டு வர முயன்றேன். அப்பா, இரவு மிகவும் ஆகிவிட்டதால் நான் அவர்கள் இருவரையும் வீட்டிற்கு அனுப்பிவிட்டேன் ஓய்வெடுக்க. காலையிலேயே அவர்கள் இருவரும் உங்களை பார்க்க வந்து விடுவார்கள். அப்பா ஒன்றும் சொல்லவில்லை. வெறும் மெதுவாக தன் இமைகளை தாழ்த்தினார். ஆனால் நான் அவருடைய கண்களில் ஆழ்ந்த சோகத்தையும் அவர் மறைக்க முடியாத ஒரு சந்தேகத்தையும் பார்த்தேன். அவர் சொன்னார், இத்தனை பணம் எங்கிருந்து வந்தது? நான் சீக்கிரமாக அப்பாவின் கையை பிடித்தேன். அப்பா, நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். நாங்கள் இருவரும் கணவன் மனைவி இத்தனை ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறோம். சில சேமிப்பு வைத்திருந்தோம். அப்பா லதிகாவை பார்த்தார். பிறகு திடீரென்று அவருடைய பார்வை என் வலது கையில் விழுந்தது. அது வெள்ளை சீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. என் கட்டை விரலில் இந்த நேரத்தில் பாடின் நீல மையின் அடையாளம் இன்னும் லேசாக மீதமிருந்தது. நான் அதை சோப்புடன் பலமுறை தேய்க்க முயன்றிருந்தும் என் அப்பா அனுபவசாலி மனிதர். கடுமையான உழைப்பால் தன் பிள்ளைகளை வளர்த்தவர். அந்த நீல மை எதை குறிக்கிறது என்பதை அவர் எப்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பார்? அப்பா வேறு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவர் மெதுவாக தன் கண்களை மூடினார். அவருடைய இந்த போலியான அமைதிக்கு பின்னால் உள்ள பயங்கரமான உண்மை என்னவென்று எனக்கு தெரியும். ஒரு தந்தையின் இதயம் அவருக்கு சொல்லிக் கொண்டிருந்தது, அவர் அதிகம் அன்பும் பாசமும் கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் இந்த நேரத்தில் அவருடன் இல்லை என்று. அவருக்கு அவர்கள் அதிகம் தேவைப்பட்ட போது 2 வாரங்களுக்கு பிறகு அப்பாவின் உடல்நிலையில் சில முன்னேற்றம் ஏற்பட்டது. மருத்துவர் அவரை வீட்டிற்கு செல்ல அனுமதி கொடுத்திருந்தார். அவருடைய பிசியோதெரபி இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தது. அப்பா வீட்டிற்கு வருகிறார் என்ற செய்தி கிடைத்தவுடன் விஜய் சீக்கிரமாக எனக்கு போன் செய்தார். அவருடைய குரலில் விசித்திரமான உற்சாகம் இருந்தது. அண்ணா, நீங்கள் அப்பாவை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். அங்கு திறந்த வெளியில் அவருக்கு மனம் பிடிக்கும். அப்பா உடல் நலமாக இருப்பதால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். எனக்கு கோபம் வந்தது. அவர்களுடைய நோக்கம் மகிழ்ச்சியை கொண்டாடுவது அல்ல என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். மாறாக மக்கள் முன்னால் நாடகம் நடிப்பதுதான். இத்தனை நாட்கள் அவர்களுடைய இல்லாமையை பற்றி மக்கள் சொல்லும் கிண்டல்களை அடக்க நான் அவரை எங்கள் பழைய கிராமத்திற்கு அழைத்து சென்றேன். நாங்கள் முன்பு வசித்த இடம். 4 அறைகள் கொண்ட வீடு. நாங்கள் அங்கு காலையிலேயே வந்துவிட்டோம். கிராமத்து மக்கள் அப்பாவை மகிழ்ச்சியுடன் பார்க்க வந்து கொண்டிருந்தார்கள். இருவரும் கணவன் மனைவி மோசமாக களைப்படைந்திருந்தோம். அதே நேரத்தில் விஜய் மற்றும் விக்ரம் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்து வசதியாக கிராமத்திற்கு வந்திருந்தார்கள். வீட்டின் பொருட்களில் குறைபாடுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார்கள். அண்ணா, பாருங்கள், இந்த மின்விசிறி எவ்வளவு மெதுவாக சுற்றுகிறது. இங்கு வருவதற்கு முன் நீங்கள் அதை சரி செய்ய வேண்டியிருந்தது. அண்ணி, நீங்கள் இங்கு வருவதற்கு முன் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. மேலும் 2 சகோதரர்களும் கிராமத்து மக்கள் முன்னால் வேண்டுமென்றே தங்கள் செல்வத்தையும் வெற்றியையும் காட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த வீட்டின் மூலையில் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கும் ஒரு தந்தை அவர்களை குளிர்ந்த வெற்று பார்வையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை முழுவதுமாக புறக்கணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பாவுக்காக நான் புதிய மற்றும் வசதியான ஆடைகளை சந்தையில் வாங்கி வந்திருந்தேன். நான் அவரை குளிப்பாட்டி நன்றாக தயாரித்திருந்தேன். ஆனால் அவருடைய முகத்தில் புன்னகையின் எந்த அடையாளமும் இல்லை. அவர் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். இன்று எல்லோரும் அப்பாவை பார்க்க வந்து கொண்டிருந்தார்கள். மேலும் 2 சகோதரர்களையும் பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த 2 சகோதரர்களும் பணக்காரர்கள். தங்கள் தந்தையை எவ்வளவு கவனமாக பார்த்து கொள்கிறார்கள் என்று. ஒரு மாமா என்னை பார்த்து சொன்னார், மகனே, உனக்கு இத்தனை திறமை இல்லை. ஆனால் உன் 2 இளைய சகோதரர்கள் தங்கள் தந்தையை
வேலையை நன்றாக செய்வித்திருக்கிறார்கள். விக்ரம் இதை கேட்டு மகிழ்ச்சியில் தாவினார். அவர் அப்பாவை பார்த்தார். பிறகு சீக்கிரமாக பதில் சொன்னார். ஆம் மாமா, எங்களுக்கு பிள்ளைகளுக்கு அப்பாவே எல்லாம். அப்பா மட்டும் உடல் நலமாக இருக்க வேண்டும். நானும் என் மனைவியும் அமைதியாக இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் எல்லாருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டும் இருந்தோம். எனக்கு கோபம் மிகவும் வந்தது. ஆனால் நான் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அப்பாவின் உதடுகளில் ஒரு லேசான புன்னகை வந்து போனது. இந்த நாடகம் எவ்வளவு ஆழமாகவும் எவ்வளவு நேரம் வரை தொடரும் என்று பார்க்க விரும்பினார். விஜய் மற்றும் விக்ரம் அப்பாவின் அருகில் சென்றார்கள். விஜய் சொன்னார், அப்பா, உங்களுடைய எல்லா சேமிப்பும் எஃப்டியும் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். அதனால் நாங்கள் அதையே அண்ணன் அண்ணிக்கு கொடுக்க முடியும். இவர்கள் இருவரும் மிகவும் உழைத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை எங்களுக்குள் பார்த்துக்கொள்வோம். எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. என் மனைவி இனிமேல் பொறுக்க முடியவில்லை. அவள் உரத்த குரலில் சொன்னாள், எங்களை பற்றி உங்களுக்கு பெரிய கவலை இருக்கிறதா? ஆனால் அப்பாவின் அறுவை சிகிச்சையில் மொத்தம் எவ்வளவு செலவானது என்பது உங்களுக்கு தெரியுமா? மருத்துவர் அப்பாவின் உயிரை காப்பாற்ற 1 லட்சம் வேண்டும் என்று சொன்னபோது உங்களுடைய போன்கள் எங்கே இருந்தன? மேலும் நீங்கள் இருவரும் எங்கே இருந்தீர்கள்? அறையில் திடீரென்று பதட்டமான அமைதி சூழ்ந்தது. விக்ரமின் புன்னகை மறைந்தது. மேலும் விஜய் பயந்து தன் மனைவியை பார்க்கத் தொடங்கினார். அவருடைய மனைவியின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவள் கோபத்துடன் என்னை பார்த்துச் சொன்னாள், அண்ணி, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? வீட்டு விஷயம், ஒவ்வொரு பைசாவின் கணக்கும் கேட்பீர்களா? நாங்கள் அவசியமான வேலையில் சிக்கியிருந்தோம். வேண்டுமென்றே ஓடவில்லை. என் மனைவி சொன்னாள், அவ்வளவு அவசியமான வேலையா? போன் 3 நாட்கள் வரை அணைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு அவசியமான வேலையா? அப்பாவின் உயிருக்காக வெறும் 45 ரூபாய் உதவி மட்டும் செய்யப்பட்டது. நான் லதிகாவை நோக்கி சைகை செய்தேன். எல்லோர் முன்னாலும் அவள் ஒரு நாடகம் நடத்திவிடுவாள் என்று எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் என் கண்களில் என் மனைவிக்காக நன்றியுணர்வு நிறைந்த உணர்வு இருந்தது. கிராமத்து மக்கள் இப்போது இரு சகோதரர்களையும் சந்தேக பார்வையுடன் பார்த்தார்கள். அதே நேரத்தில் அப்பா மெதுவாக தன் தொண்டையை சுத்தம் செய்தார். அவர் என்னை தன் அருகில் வர சைகை செய்தார். அவருடைய குரல் தெளிவாகவும் உரத்ததாகவும் இருந்தது. வாருங்கள், பழைய விஷயங்களை விட்டுவிடுங்கள். எனக்கு உங்கள் மூவரிடமும் ஒரு அவசியமான விஷயம் பேச வேண்டும். மெதுவாக கிராமத்து மக்கள் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். வீட்டின் கதவு மூடியவுடன் வெளியேயுள்ள சத்தம் நின்றது. அந்த இரு சகோதரர்களும் அவர்களுடைய மனைவிகளும் இன்னும் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தார்கள். அப்பா தன் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் தன் பழைய துணிப்பையை எடுத்தார். அவர் எப்போதும் தன்னுடன் வைத்திருக்கும் ஒரு பை. இந்த பையிலிருந்து அவர் ஒரு பெரிய உரையை எடுத்தார். ஒவ்வொருவராக எங்களுடைய கவலை மற்றும் ஆச்சரியமுள்ள முகங்களை பார்த்தார். பிறகு மெதுவாக பேசினார். இது என் உயில் நான் 4 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தில் உருவாக்கியது. என் உடல்நிலை இனி எனக்கு துணையாக இருக்காது என்று தோன்றத் தொடங்கியபோது நான் யோசித்தேன், நான் என் கடைசி நேரத்தில் இருக்கும்போது அதை முன்னால் கொண்டு வருவேன் என்று. ஆனால் இந்த முறை நடந்ததற்கு பிறகு இப்போது எல்லாவற்றையும் தெளிவாக்கும் நேரம் வந்துவிட்டது என்று எனக்கு தோன்றுகிறது. விஜய் மற்றும் விக்ரம் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். அவர்களுடைய கண்களில் பேராசையின் ஒரு ஒளி இருந்தது. அப்பா சொத்தை சமமாக பிரிப்பார் அல்லது எப்போதும் போல் தன் இளைய மகன்களுக்கு அதிக பங்கு கொடுப்பார் என்று அவர்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அப்பா அந்த உரையை எனக்கு கொடுத்து அதை எல்லார் முன்னாலும் உரக்க படிக்க சொன்னார். நான் நடுங்கும் கைகளால் உரையை திறந்து உள்ளே இருந்து ஒரு முத்திரை தாளை எடுத்தேன். நான் படிக்கத் தொடங்கினேன். என் குரல் தடுமாறிக் கொண்டிருந்தது. பிறகு மெதுவாக தெளிவாகவும் வலுவாகவும் ஆனது. நான் ரத்தன்தீப் சௌத்ரி. என் முழு விழிப்புணர்வுடன் இந்த முடிவை எடுக்கிறேன். என் எல்லா சொத்தும் இதில் இந்த கிராமத்தின் 3 மாடி வீடு, அதன் விலை சுமார் 1 கோடி மற்றும் வங்கியில் என் சேமிப்பு கணக்கில் உள்ள 30 லட்சம் என் மூத்த மகன் முகேஷுக்கு என் ஒரே வாரிசாக கொடுக்கப்படுகின்றன. என் 2 இளைய மகன்கள் விஜய் சௌத்ரி மற்றும் விக்ரம் சௌத்ரிக்கு இந்த சொத்தில் எந்த உரிமையும் இருக்காது. நான் இந்த கடைசி வரியை படித்தவுடன் என் குரலில் ஒரு வலுவான அதிர்ச்சி ஏற்பட்டது. விக்ரமின் மனைவியின் கையிலிருந்து தேநீர் கப் நழுவி தரையில் விழுந்து துண்டு துண்டாக உடைந்தது. அவள் ஒரு அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றாள். அவளுடைய முகத்தின் நிறம் மறைந்தது. விஜயின் மனைவியின் நிலையும் அப்படித்தான் இருந்தது. அவர்கள் இருவருடைய கண்களும் அப்பாவை ஒரு அந்நியரை போல் உற்று பார்த்தன. விக்ரம் சொன்னார், அப்பா, பைத்தியமாகிவிட்டீர்களா? இது என்ன அர்த்தமற்றதை எழுதி வைத்திருக்கிறீர்கள்? அண்ணன் மூத்தவர் என்றால் என்ன? இளைய மகன்கள் குப்பை கழிவுகளா? எந்த காலத்தில் வாழ்கிறீர்கள் நீங்கள்? இன்னும் மூத்தவருக்கு அதிக முக்கியத்துவமும் இளையவருக்கு ஒன்றுமில்லை. விஜயின் வாய் திறந்தபடியே இருந்தது. அவர் திக்கினார், ஆனால் ஒன்றும் பேசவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் இருவருடைய மனைவிகளின் முகத்தின் நிறம் மாறத் தொடங்கியது. விஜயின் மனைவி மேசையில் உரக்க கை வைத்தாள். அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் மகன்களுடன் பாகுபாடு காட்டுகிறீர்கள். இளைய மகன்களை உங்கள் எதிரியாக ஆக்குகிறீர்கள். அவர்களும் உங்கள் இரத்தம்தானே. இவர்களுடைய உரிமையை எப்படி பறிக்க முடியும்? அப்பா அங்கேயே அமர்ந்து அமைதியாக இருந்தார். மேலும் அச்சமின்றி பேராசையால் சிதைந்த முகங்களை உற்று பார்த்தார். அவருடைய குரல் உயரவில்லை. இந்த சொத்து என்னுடையது. நான் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இது என் உரிமை. நீங்கள் என்னை அநீதி செய்பவர் என்கிறீர்கள் என்றால் உங்கள் நீதி எங்கே இருந்தது? நான் அறுவை சிகிச்சை அறையில் உயிருக்கும் மரணத்திற்கும் இடையே தொங்கிக் கொண்டிருந்தபோது உங்கள் நீதி எங்கே இருந்தது? அப்போது என் மகன் என்னை காப்பாற்ற
காப்பாற்ற தன் வீட்டை விற்க வேண்டியிருந்தபோது, அப்போது நீங்கள் என் மகன்களா அல்லது தெருவில் நடக்கும் அந்நியர்களா? அப்பாவின் கேள்விகள் குளிர்ந்த நீரின் தெறிப்பு போல் தங்கள் உரிமையை கேட்டு கத்துபவர்களின் முகத்தில் விழுந்தன. முழு அறையிலும் பயங்கரமான அமைதி சூழ்ந்தது. அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர் அப்பா முன் ஓடினார். அவரது கைகள் காற்றில் அசைந்தன. அவரது முகம் கோபத்தால் சிதைந்து போயிருந்தது. அப்பா, நீங்கள் இதை எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சொன்னீர்கள் சொத்து உங்களுடையது. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் எங்கள் உணர்வுகளை பற்றி நீங்கள் யோசித்தீர்களா? நாங்களும் உங்கள் பிள்ளைகள்தான். இந்த குடும்பத்தின் இரத்தம். நீங்கள் எங்களை அந்நியர்களைப் போல எப்படி பிரித்து விட்டீர்கள்? விக்ரம் தன் அண்ணனை இவ்வளவு சண்டை போடுவதை பார்த்தபோது அவனும் அமைதியாக இருக்கவில்லை. அவன் சோபாவில் விழுந்து யாரோ அவனை மிகவும் அடித்தது போல உரக்க அழ ஆரம்பித்தான். அவன் மனைவியும் மோசமாக கத்து ஆரம்பித்தாள். அவள் தன் கதையை சொல்ல ஆரம்பித்தாள். அப்பா, நாங்கள் உங்களிடமிருந்து தூரமாக இருந்தாலும் எங்கள் மனம் உங்களிடம் ஈர்க்கப்படாத ஒரு நாளும் இல்லை. நீங்கள் நோய்வாய்ப்பட்ட போது எங்களுக்கு மிகுந்த கவலை. உங்களுக்கு வலி ஏற்பட்ட போது எங்களுக்கு மிகுந்த துன்பம். இன்று நீங்கள் எங்களுடன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் அண்ணனுக்கு கொடுத்துவிட்டீர்கள் என்றால் இத்தனை ஆண்டுகளாக இந்த இருவரும் உங்கள் வளர்ப்பு பிள்ளைகளா? இருவரின் மனைவியரும் இந்த நாடகத்தில் சேர்ந்து கொண்டனர். ரிச்சாவின் முகமும் கோபத்தால் சிவந்து போயிருந்தது. அவள் விரலை உயர்த்தி என்னை பார்த்து சொன்னாள், அண்ணா, நீங்கள் மிகவும் தந்திரசாலி. நீங்கள் அப்பாவிடம் இருக்கிறீர்கள். நீங்கள்தான் அவருடைய காதுகளை நிரப்பி இந்த முடிவை எடுக்க வைத்தீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உயில் சட்டப்படி தவறு. எல்லா சகோதரர்களும் சமம். நீதிமன்றத்தில் எல்லாம் சமமாக பிரிக்கப்படும். நீங்களும் உங்கள் மனைவியும் தனியாக எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்ளும் கனவு காணாதீர்கள். என் மனைவி அப்பாவிடம் நின்று கொண்டிருந்தாள். அப்பாவின் கைகள் நடுங்குவதை உணர முடிந்தது. பயத்தால் அல்ல, மனமுடைந்ததால். என் தந்தை பழம் விற்று எங்களை வளர்த்தார். இன்று அவருடைய உடல் நலத்தை பற்றி அல்ல, அவருடைய வீட்டையும் சேமிப்பையும் பற்றிய கவலை. அப்பா ஆழ்ந்த மூச்சு விட்டார். அவர் தன் இருமலை அடக்க முயன்றார். அவர் தன் கோலை தரையில் அறைந்தார். அதனால் எல்லோரும் அமைதியாயினர். அவர் நேராக தன் மகன்களின் கண்களை பார்த்தார். அவரது கண்களில் இப்போது ஒரு தந்தையின் அன்பு இல்லை. அவர் இப்போது தன் கெட்ட பிள்ளைகளுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தார். அவரது குரல் நடுங்கியது, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருந்தது. அவர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் சமம் என்கிறீர்கள். 3 ஆண்டுகளுக்கு முன் உங்கள் அம்மா இறந்தபோது அவருடைய 13வது நாளில் வந்த 5 லட்சம் ரூபாயை நான் உங்கள் இருவருக்கும் சமமாக பிரித்துக் கொடுத்தேன். உங்கள் தொழிலை தொடங்க நீங்கள் இருவரும் தகுதியற்றவர்கள் என்பதால். ஆனால் என் மூத்த மகன் உழைப்பாளி. அவன் தன் உழைப்பால் நிறைய செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும். உங்களால் முடியாது. நான் முகேஷுக்கு ஒரு பைசாவும் கொடுக்கவில்லை. அப்போது நீங்கள் சமம் என்று ஏன் பேசவில்லை? இப்போது நான் வயதானவன், நோயாளியாகிவிட்டேன். இன்னும் பழம் விற்று வாழ்க்கை நடத்துகிறேன். என் மகன் உங்களால் இந்த வீட்டை விட்டு சென்றிருந்தான். ஆனால் உங்களுக்கு பணம் கிடைத்தவுடன் நீங்கள் நகரத்திற்கு செல்ல முடிவு செய்தீர்கள். முகேஷ் என்னை காப்பாற்ற தன் புதிய வீட்டை, தன் எதிர்காலத்தை விற்றான். எனவே இப்போது இந்த வீடு அவனுடையது. இது உலக வழக்கம். உங்களுக்கு பங்கு வேண்டுமானால் சரி. அப்போது பொறுப்பிலும் பங்கு எடுங்கள். முழு விஷயத்தையும் கேட்டதும் ரிச்சா ஒரு கணம் அமைதியாயினாள். ஆனால் பேராசை அவள் கண்களில் திரையிட்டது. விக்ரம் கத்தினான், பழைய விஷயங்களை ஏன் எடுக்கிறீர்கள் அப்பா? அந்த பணத்தை நாங்கள் செலவழித்து விட்டோம். ஆனால் இந்த வீடு கோடி மதிப்புள்ளது. நீங்கள் எல்லாவற்றையும் அண்ணனுக்கு கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உயிலை மாற்றவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்வோம். அப்போது பிள்ளைகள் தகுதியற்றவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். இளைய மகனின் இந்த மிரட்டல் ஒரு கடைசி கத்தியைப் போல தந்தை மகன் உறவை வெட்டிவிட்டது. அப்பா தன் கண்களை மூட்டிக்கொண்டார். ஆனால் நான் இப்போது மிகவும் பொறுத்து கொண்டேன். நான் திடீரென எழுந்தேன். உள்ளே படுக்கை அறைக்குச் சென்று சிறிது நேரத்திற்கு பிறகு கையில் ஒரு தடித்த கோப்புடன் திரும்பினேன். நான் அந்த கோப்பை மேசையில் வீசினேன். மிதாலி மற்றும் ரிச்சா இன்னும் அழுது கொண்டிருந்தவர்கள் திடுக்கிட்டு அமைதியாயினர். நான் கோப்பை திறந்து அதிலிருந்து மருத்துவமனை பில்கள், மருந்து ரசீதுகள் மற்றும் கடன் காகிதங்களை எடுத்தேன். நான் என் 2 சகோதரர்களையும் அவர்களது மனைவியரையும் பார்த்து சொன்னேன், உங்களுக்கு சமம் என்று பேச வேண்டும். சரி, நான் சமம் என்று பேசுவேன். இதோ மருத்துவமனையின் எல்லா பில்கள், அறுவை சிகிச்சை மருந்துகள் மற்றும் 1 மாதத்திற்கு மேல் செலவு ரசீதுகள். மொத்தம் 3,80,000 ரூபாய் கடன் மற்றும் தனியாக 40 லட்சம். அதற்காக நான் வீட்டை அடமானம் வைத்தேன். அதன் வட்டியை நான் தினம் தினம் செலுத்துகிறேன். நான் எல்லா பில்களையும் அவர்களிடம் தள்ளினேன். மேலும் சொன்னேன், இப்போது உங்களுக்கு சொத்தில் பங்கு வேண்டுமானால் முதலில் இந்த செலவில் பங்கு எடுங்கள். 9,85,000 3 பங்குகளாக பிரியுங்கள். ஒவ்வொருவருக்கும் வரும் பணத்தை எனக்கு கொடுங்கள். முதலில் நீங்கள் என் பணத்தை செலுத்துங்கள். பிறகு வீட்டை பற்றி பேசுவோம். நான் நேரான மனிதன். குடும்பம் என்னை ஏமாற்றிய போது நானும் உண்மைக்காக போராட கற்றுக்கொண்டேன். விஜய் பில்லை எடுத்து பார்த்தான். அவன் கண்கள் நீண்ட எண்களில் வேகமாக சுழன்றன. பிறகு அவன் அதை மேசையில் வீசினான். அது அழுக்கான ஒன்று போல. பிறகு அவன் சொன்னான், அண்ணா, நீங்கள் எப்படிப்பட்ட பேச்சு பேசுகிறீர்கள்? நீங்கள் மூத்த மகன். பெற்றோரை பார்த்துக்கொள்வது உங்கள் கடமை. இந்த வீட்டை அப்பா உங்களுக்கு கொடுக்கிறார். அதனால்
ஆனால் அவருடைய பராமரிப்பு பொறுப்பும் உங்களுடையதே. நாங்கள் இளைய மகன்கள், எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு பிள்ளைகள் கூட இல்லை. எங்களுக்கு முன்னால் எங்கள் பிள்ளைகளை பற்றியும் யோசித்து வைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் இருவரும் கணவன் மனைவி சம்பாதிப்பவர்கள். நான் சொன்னேன், இப்போது நீங்கள் பிள்ளைகளாக இருந்தீர்கள். இப்போது பொறுப்பு வந்தபோது உங்கள் பிள்ளைகளை சாக்காக பயன்படுத்தினீர்கள். அங்கே என் மனைவி ரகசியமாக மேசைக்கு கீழே மொபைலில் பதிவு செய்ய ஆரம்பித்தாள். அப்பா தன் மகன்களின் பேச்சை கேட்டார். அவர் ஒரு நிறமற்ற புன்னகையுடன் சிரித்துவிட்டார். ஒரு சிரிப்பில் மிகுந்த வலி இருந்தது. அப்பா சொன்னார், வா, உங்கள் அன்பு உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கும்போது மட்டும் விழிக்கிறது. பணம் செலவழிக்கும் போது முகேஷின் சுமையாக மாறுகிறேன் அல்லவா? இந்த கூட்டம் சண்டை திட்டுகளுடன் முடிந்தது. என் இரு சகோதரர்களும் அவர்களது மனைவியரும் முணுமுணுத்துக்கொண்டே வீட்டை விட்டு வெளியேறினர். அன்று இரவே என்னுடையும் லதிகாவின் தொலைபேசியிலும் ஒரே நேரத்தில் அறிவிப்பு வந்தது. விஜய் குழுவை விட்டுவிட்டார். விஜய் குழுவை விட்டுவிட்டார். அந்த அன்பான குடும்ப வாட்ஸ்அப் குழு ஒரு காலத்தில் என் உணவு படங்களை போட உருவாக்கப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு நான் காய்கறி வாங்க சந்தைக்கு சென்றபோது அண்டை வீட்டார் என்னை வினோதமாக பார்ப்பதை உணர்ந்தேன். காய்கறி விற்பவன் என்னை பார்த்தவுடன் அமைதியாகி விடுவான். பிறகு நான் சென்றபின் என்னை உற்று பார்ப்பான். இவர்கள்தான் தீஷாந்த் மாமா. அவர்கள் அப்பாவின் நோய் செய்தியை எங்களுக்குச் சொன்னவர்கள். கவலை நிறைந்த குரலில் சொன்னார். முகேஷ் மகனே, சற்று கவனமாக இரு. உன் சகோதரர்கள் முழு கிராமத்திலும் இந்த வதந்தியை பரப்புகிறார்கள். நீங்கள் இருவரும் கணவன் மனைவி. உங்கள் தந்தையின் மீது ஏதோ மந்திரம் செய்துவிட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். உன் தந்தை பைத்தியம் பிடித்துவிட்டார். நீங்கள் அவரை ஏமாற்றி பயமுறுத்தி உயிலை உங்கள் பெயரில் எழுதி வைத்துக் கொண்டீர்கள் என்று. இதை கேட்டதும் என் இரத்தம் கொதித்தது. என் சொந்த சகோதரர்களும் சகோதரிகளும் என் மதிப்பை கெடுக்க இவ்வளவு இழிவான செயலை செய்ய முடியும் என்று எனக்கு நம்பவே முடியவில்லை. இவ்வளவு அருவருப்பான வதந்திகளை பரப்ப முடியும். ஆனால் இது இன்னும் தொடக்கமே. இந்த கதையின் மிகப்பெரிய திருப்பம் புதன்கிழமை காலையில் வந்தது. தபால்காரர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். நான் காகிதத்தை கையில் எடுத்தேன். அது ஒரு புகார் கடிதம். இந்த கடிதத்தில் விஜய் மற்றும் விக்ரம் யாரோ கற்றுக் கொடுத்தபடி மிக கடுமையான சட்டமொழியை பயன்படுத்தியிருந்தனர். அவர்கள் என்னையும் அப்பாவையும் சட்டப்படி கைதியாக்கும் குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தனர். ஏனெனில் நான் அவர்களை அப்பாவை சந்திக்க அனுமதிக்கவில்லை. உண்மையில் அப்பாவே அவர்களை சந்திக்க விரும்பவில்லை. இதைவிட மோசமான குற்றச்சாட்டு, அவர்கள் ஒரு வயதான மனிதனின் மன வலிமையின்மையை பயன்படுத்தி வலுக்கட்டாயமாக ஒரு பொய்யான உயிலில் கையெழுத்து வாங்கியதாக. அவர்கள் நீதிமன்றத்திலிருந்து அப்பாவை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பும் மனு செய்திருந்தனர். சொத்தை பிடுங்க மட்டும். விஷயம் இப்போது கிராம பஞ்சாயத்து வரை சென்றது. பஞ்சாயத்து ஏற்பாடு செய்யப்பட்டது. சர்பஞ்ச் ஒரு வயதான புத்திசாலி மனிதர். அவர் முன் முழு விஷயமும் வைக்கப்பட்டது. எல்லாரும் பஞ்சாயத்தில் இருந்தனர். சர்பஞ்ச் அப்பாவை பார்த்தார். அவர் அமைதியாகவும் அச்சமற்றும் அமர்ந்திருந்தார். பிறகு அவர் எங்களை பார்த்தார். நான் அவருடன் வாதிட விரும்பினேன், கத்த விரும்பினேன். ஆனால் என் மனைவி என் கையை பிடித்து என்னை உட்கார வைத்தாள். அத்தகைய இடத்தில் யாருடைய குரல் உயர்ந்ததோ அவர் வெல்ல வேண்டியதில்லை. உண்மையும் ஆதாரங்களுமே இறுதி முடிவை எடுக்கும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். என் தந்தை தன் வாழ்நாளில் இத்தனை ஏற்ற இறக்கங்களை கண்டவர். இந்த கெட்ட மகன்களை அவ்வளவு எளிதாக வெல்ல விடமாட்டார். என் அப்பா வழக்கறிஞரை அழைத்தார். அவர் ராகவ், அப்பாவின் பழைய நண்பர். பல ஆண்டுகளாக அப்பாவுக்கு சட்ட ஆலோசனை கொடுத்து வருபவர். அப்பா சொன்னார், சர்பஞ்ச், என் மகன்கள் நான் பைத்தியம் பிடித்துவிட்டேன் என்று சந்தேகிக்கிறார்கள். என்னிடம் வலுக்கட்டாயம் செய்யப்பட்டது. எனவே இன்று உங்கள் முன் மிக வலுவான ஆதாரத்தை வைக்க விரும்புகிறேன். அவர் மேசையில் ஒரு தடித்த கோப்பையும் ஒரு டேப்லெட்டையும் வைத்தார். அவர் ஒரு வீடியோவை இயக்கி திரையை எல்லாரையும் நோக்கி திருப்பினார். இந்த வீடியோ இந்த முழு நடைமுறையின். ராகவ் மாமா சொன்னார், 3 ஆண்டுகளுக்கு முன் மன்மோகன் என் அலுவலகத்தில் தன் உயிலை உருவாக்கினார். அப்போது அரசு சாட்சி மற்றும் ஒரு மனநல மருத்துவரும் இருந்தனர். வீடியோவில் என் அப்பா அப்போது சற்று பலவீனமாக தெரிந்தார். ஆனால் அவர் வழக்கறிஞரின் ஒவ்வொரு கேள்விக்கும் தன் சொத்து மற்றும் தன் விருப்பங்களை பற்றி சிந்திக்காமல் தயங்காமல் பதிலளித்தார். அவர் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தார், நான் என் வீட்டை என் மூத்த மகன் முகேஷுக்கு கொடுக்கிறேன். ஏனெனில் என் இரு மகன்களின் திருமணம், அவர்களது வீட்டை அமைக்க அந்த இரு கணவன் மனைவியும் தங்கள் முழு சக்தியையும் செலுத்தினர். எப்போதும் என் மூத்த மகனுக்கே தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. விஜய் மற்றும் விக்ரம் திரையை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களது குற்றச்சாட்டுகள் இப்போது அவர்களது வாயிலேயே அடியைப் போல விழுந்தன. ஆனால் விஷயம் இங்கேயே முடியவில்லை. அப்பா கீழே குனிந்து தன் இந்த பழைய அழிந்த ஆடை பையிலிருந்து ஒரு பழைய துருப்பிடித்த தகரப் பெட்டியை எடுத்தார். அது பழைய காலத்து பிஸ்கட் பெட்டி. அவர் தன் சுருக்கங்கள் நிறைந்த கையை பெட்டியின் மூடியின் மீது வைத்தார். தன் நடுங்கும் மகன்களை பார்த்தார். அவரது குரல் மென்மையாகி சொன்னார், உங்களுக்கு என் மீது வழக்கு தொடர வேண்டும். நீங்கள் சொல்கிறீர்கள் நான் உங்கள் அண்ணனுக்கு ஆதரவு காட்டுகிறேன் என்று. சரி, நான் உங்களுக்கு ஏதாவது காட்டுகிறேன். அதை பார்த்தபின் முடிவு செய்யுங்கள். உங்கள் தந்தையை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப வேண்டுமா இல்லையா என்று. அவர் மூடியை திறந்தார்.
பழைய காகிதத்தின் ஈரப்புகை மற்றும் காலத்தின் ஒரு வினோதமான வாசனை காற்றில் பரவியது. பெட்டிக்குள் சில மஞ்சள் நிறமாகி போன காகிதங்களும் சில பழைய மங்கலான புகைப்படங்களும் இருந்தன. அப்பா கவனமாக ஒரு பழைய உரையை எடுத்தார். அதன் எழுத்து காலத்தால் மங்கியிருந்தது, ஆனால் இன்னும் படிக்க முடிந்தது. இது என் அம்மாவின் கையெழுத்து. அப்பா அந்த கடிதத்தை சர்பஞ்சுக்கு கொடுத்து அதை எல்லோர் முன்னிலையில் உரக்க படிக்கும்படி வேண்டினார். சர்பஞ்ச் படிக்கத் தொடங்கினார். மன்மோகன், எனக்கு தெரியும், என் நோய் இப்போது குணமாகாது. நான் சென்றபின் வீட்டின் முழு சுமையும் உங்கள் தோள்களில் விழும். எனக்கு உங்களையும் பிள்ளைகளையும் பற்றி மிகுந்த கவலை. கடந்த சில ஆண்டுகளில் நான் சேர்த்த எல்லா பணமும் இந்த பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பணத்திலிருந்து விஜய் மற்றும் விக்ரமின் பெயரில் FD போடுங்கள். அவர்கள் இருவரும் படிக்க முடியும். அவர்கள் படிப்பது மிக அவசியம். அவர்களது வாழ்க்கை நம்மை போல கஷ்டத்தில் செல்லக்கூடாது. என் மகன் முகேஷ் மிகவும் புத்திசாலி. அவன் தன் உழைப்பால் நிறைய செய்ய முடியும். ஆனால் இந்த இருவரும் உழைக்கத் தெரியாது. நாங்கள் ஏழைகள். ஏழையின் உழைப்பே பலன் தரும். நான் சென்றபின் நீங்கள் அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு எதையும் குறையாக உணரவிடாதீர்கள். முழு கூட்டத்திலும் அமைதி பரவியது. அப்பா பெட்டியிலிருந்து பழைய கிழிந்த பாஸ்புக் எடுத்தார். அது வெகு காலத்திற்கு முன் மூடப்பட்டுவிட்டது. அவற்றில் தெளிவாக விஜய் மற்றும் விக்ரமின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. இந்த காலத்தில் அந்த கணக்குகளில் போடப்பட்ட தொகை ஒரு முழு சொத்துக்கு சமம். அம்மாவுக்கு தெரியும், அவளுடைய 2 இளைய மகன்கள் தகுதியற்றவர்கள், தங்கள் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது. எனவே அவள் தன் மகன்களுக்காக தன்னை பிழிந்தாள். நான் சொன்னேன், நான் விரும்பினால் அப்போது என் மனைவியை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் அவளுடைய நோய்க்கு செலவழிக்க வேண்டிய எல்லா பணமும் உங்கள் இருவரின் கட்டணம் செலுத்த, உங்கள் பைக் வாங்க, புதிய ஆடைகள் வாங்க பயன்படுத்தப்பட்டது. உங்கள் அண்ணன் பழைய ஆடைகளை அணிந்தான். உடைந்த செருப்பை அணிந்தான். அவன் ஒரு முறை கூட உங்களிடம் புகார் சொல்லவில்லை. உங்கள் பெற்றோர் தங்கள் இரத்தமும் வியர்வையும் ஒன்றாக்கி நீங்கள் படித்து வெற்றி பெறும்படி செய்தனர். இன்று நீங்கள் திரும்பி வந்து நாங்களே அநீதி செய்பவர்கள் என்கிறீர்கள். விஜய் தன் தலையை தாழ்த்திக் கொண்டான். தெரியவில்லை, குளிர் அல்லது வெக்கத்தால். விக்ரமும் வெக்கப்பட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் இப்போது யாருக்கும் எங்கள் மீது பரிதாபம் இல்லை. இந்த துருப்பிடித்த தகர பெட்டியிலிருந்து வெளிப்பட்ட கசப்பான உண்மை அவர்கள் நீதியின் திரைக்கு பின்னால் மறைத்துக் கொண்டிருந்த எல்லா பொய்களையும் பேராசையையும் நொறுக்கிவிட்டது. தெளிவாயிற்று, இந்த குடும்பத்தில் இத்தனை ஆண்டுகளாக மிக அதிக தியாகம் செய்தவர் நான்தான். நான் வீட்டின் மூத்த மகன். எப்போதும் முதலில் தீயில் குதிக்க வேண்டியவன். நான் என் கண்களிலிருந்து கண்ணீரை துடைத்தேன். நான் இந்த கடிதத்தை முன்பு ஒருபோதும் பார்த்ததில்லை. நான் என் பெற்றோரின் இந்த ஆழ்ந்த விஷயத்தை ஒருபோதும் அறியவில்லை. சர்பஞ்ச் தீர்ப்பு அளித்தார். மன்மோகன் மற்றும் முகேஷை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்றார். எல்லார் முன்னிலையில் தெளிவாயிற்று, மன்மோகன் எடுத்த முடிவு முற்றிலும் சரியானது. 2 சகோதரர்களும் வெக்கப்பட்டு தங்கள் மனைவியருடன் கிராமத்தை விட்டு திரும்பிச் சென்றனர். கோபத்தில் ஒருபோதும் திரும்பி வரவில்லை. நான் அப்பாவை பார்த்து அவருடைய கால்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்பா சொன்னார், மகனே, இப்போது நீ கவலைப்பட வேண்டியதில்லை. முதலில் உன் உழைப்பால் உருவாக்கிய வீட்டை மீட்டுக்கொள். முழு கிராமத்திற்கும் உண்மை என்ன, தீர்ப்பு என்ன என்று தெரியும். இப்போது என் 2 சகோதரர்களாலும் எதுவும் செய்ய முடியாது. அப்பா எங்கள் இருவருக்கும் கணவன் மனைவிக்கும் ஆசீர்வாதம் அளித்தார். மேலே உள்ளவர் எங்கள் இருவருக்கும் இன்னும் பெற்றோராகும் மகிழ்ச்சியை தரவில்லை. நானும் என் மனைவியும் மிகுந்த ஜெபம் செய்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். இன்றும் நான் என் தந்தையுடன் வாழ்கிறேன். அவருக்கு மிகுந்த சேவை செய்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் தந்தையையும் மிகுந்த கவனத்துடன் பார்த்துக் கொள்கிறேன். விக்ரம் மற்றும் விஜய் ஒருபோதும் கிராமத்திற்கு திரும்பி வரவில்லை. அவர்கள் எங்களுடன் எல்லா உறவுகளையும் முறித்துக் கொண்டனர். ஆனால் நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன், கெட்ட நேரத்தில் உதவாத உறவுகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லை.